الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبده وأعز جنده وهزم الأحزاب وحده لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ما بعد. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆரம்பமாக இங்கு திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஈதுல் அத்ஹா ஈகை திருநாளினுடைய வாழ்த்துக்களை, மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் இந்த மஸ்ஜித் இந்தியா தலைநகர் மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் இமாம்கள் மற்றும் முஅத்தின்கள் இன்னும் ஊழியர்கள் அனைவரின் சார்பாகவும் நாங்கள் மனமாற உளமாற தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளை போன்று எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய சிறப்புமிக்க வாழ்க்கையை நம் அனைவருக்கும் பரக்கத்தாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய மகிழ்ச்சியை பொங்க வைக்கக்கூடிய ஒரு நாளிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் கிருபை. அல்லாஹுவை புகழ்ந்த வண்ணமாக நம்முடைய கொண்டாட்டத்தை தொடங்குகிறோம். அல்லாஹுடைய இல்லத்திலிருந்து நாம் தொடங்குகிறோம்.
அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஈதுல் அத்ஹாவினுடைய தத்துவங்களையும் அகமியங்களையும் நாம் இந்த நன்னாளிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக இன்றியமையாத ஒரு விஷயம். இன்றைய நாளினுடைய மகத்துவம் என்ன? ஹஜ்ஜு பெருநாள். இந்த நாளிலே 3 விதமான பரிமாணங்கள் என்னென்ன நடக்கின்றது? ஹாஜிகள் இங்கிருந்து உலகத்தின் முதல் ஆலயமான அல்லாஹ்வினுடைய காபத்துல்லாவிற்கு சென்று ஹஜ் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு, மாபெரும் நிகழ்வு. அடுத்து அல்லாஹ்வினால் நமக்கு வழிகாட்டப்பட்ட அருளப்பட்ட அற்புதமான இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை சோதனைகளை நினைவுகூரும் விதமான குர்பானி என்று சொல்லக்கூடிய மிக உன்னதமான ஒரு அமலை நாம் செய்ய இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஈதுல் அத்ஹாவினுடைய இந்த நாளினுடைய சந்தோஷ கொண்டாட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவன் உங்களுக்காக 2 பெருநாட்களை கொடுத்திருக்கின்றான், மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாள் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா. இந்த ஈதுல் அத்ஹாவினுடைய நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த 3 விதமான விஷயங்கள் இந்த நாளிலே இஸ்லாத்தினுடைய இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகளாக கொண்டாடப்படுகின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடாக, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் உள்ள முக்கிய நிகழ்வுகளை நாம் புறந்தள்ளிவிட்டு இந்த நாளை நம்மால் கடந்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்கள், ஹஜ்ஜுடைய கிருகைகளாக இருக்கட்டும், இன்னும் குர்பானினுடைய வணக்கங்களாக இருக்கட்டும், இவைகளுடைய ஆணி வேர் எங்கு சென்று தொடங்குகிறது என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த துயரங்களும் தியாகங்களும் சோதனைகளும் அதில் அவர்கள் கண்ட வெற்றிகளும் தான். எனவே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வாக இருந்த, தன் கனவில் கண்ட அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று தன்னுடைய குடும்பத்தில் மகனிடத்தில் சென்று, உன்னை அறுப்பது போன்று நான் பலியிடுவதை போன்று கனவில் கண்டேன், இது இறை கட்டளையாக இருக்கலாம் என்று அவர்கள் சொல்லி, அவருடைய மகனும் அதை மனமுவந்து ஏற்று, அந்த குடும்பத்தில் தாயும் மனமுவந்து அனுப்பி வைத்து, இப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டுதலை நமக்கு காட்டக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வுகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த முக்கியமான நிகழ்வுகளை நமக்கு இந்த வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விதமாக இந்த குர்பானியும் சரி ஹஜ்ஜுடைய அமல்களும் அமைந்திருக்கின்றன. ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு தந்தை நீண்ட காலமாக குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நம்மிடத்தில் ஒருவர், உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், ஆளுக்கால் நம்ம ஒண்ணு சொல்லுவோம். எனக்கு இது பிடிக்கும், வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய முக்கியமான லட்சியம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவை என்றெல்லாம் ஒன்று சொல்லுவோம் ஒவ்வொரு ஆளும். இது இல்லை என்றால் எனக்கு ஒன்றுமே ஓடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் சொல்லுவோம். அப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காத்திருந்து வயோதிக நிலையில் இறைவன் கொடுத்த அருட்கொடைதான் அவருடைய அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வாழ்க்கையில எதை வேணா நம்ம விட்டுறலாம். நமக்கு மிக முக்கியமாக நாம் கருதக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களை விடு என்று சொன்னால் விடுவதற்கு எத்தனை பேர் நம்ம யோசிப்போம்? இழக்க வேண்டும் என்றால் எப்படி? சில பேருக்கு பணமா இருக்கலாம், பங்களாவா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸா இருக்கலாம். அதை விட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளில் ஒருத்தர் உங்களை இதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், 40-50 வருடமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். திடீர்னு அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறுங்க, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இழப்பை நாம் எப்படி தாங்குவோம்? ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காத்திருந்து வயோதிக நிலையில் பிறந்த அந்த பிள்ளை, தன்னுடைய மகன், அன்பு மகனை அறுத்து பலியிடுவதை போன்று கண்ட கனவை நாம் எல்லாம் ஒரு சாதாரண கனவு என்று புறந்தள்ளி விடுவோம். ஆனால் நபிமார்களுடைய கனவு நிச்சயமான கனவுகள். அதை நபிகள், அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் கொண்டு சொல்லுகின்றார்கள்.
இங்க இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அதற்கான சம்மதத்தை தெரிவித்தார்கள் என்பதை பாருங்கள். அதிகாரத்தின் அடிப்படையிலே அல்ல. நான் கடவுளை பார்த்துட்டேன், நான் நபி, உன்னை நான் அறுத்து பலியிடணும் வா அப்படின்னு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகல. இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனிடத்தில் அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. நீ என்னப்பா நினைக்கிற, இதை பத்தி உன்னுடைய கருத்து என்ன என்று, உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று நான் கனவில் கண்டேன் என்று சொல்லும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அன்பு மகன், இறைவா இது இறைவனுடைய கட்டளை, அன்பு தந்தையே இது இறைவனுடைய கட்டளையாக இருந்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுங்கள். நான் உங்களுக்காக இன்னி மாஸா மினஸ் சாபிரின் தஜிது மினஸ் சாபிரின் அப்படின்றார்கள். நான் பொறுமையாளர்கள் என்னை நீங்கள் காண்பீர்கள். என்னை அறுத்து பலியிடுகின்ற பொழுது அந்த வேதனையை பொறுத்துக் கொள்பவனாக நான் இருப்பேன். இது இறைவனுடைய கட்டளை என்றால் நீங்கள் அதை செல்லுங்கள் என்று தன்னுடைய தந்தை மீது மட்டும் நம்பிக்கை இல்லை, தந்தை கொண்டிருந்த கொள்கையின் மீதும் நம்பிக்கையோடு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், சம்மதித்தார்கள். இது ஒரு குடும்பத்தினுடைய கூட்டு தியாகம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி விடுவாள்? ஒரு தாய் தவமிருந்து பெற்ற இறுதி தன்னுடைய கடைசி காலத்தில் வயோதிக நிலையில் பெற்றெடுத்த ஒரு பிள்ளையை எப்படி கொடுக்க நினைப்பாள்? ஆனால் அந்த தாய் ஹாஜர் அம்மையார் அவர்கள் கொடுத்தார்கள். இந்த தியாக வரலாற்றை தான் இறைவன் இஸ்லாத்தினுடைய மிக முக்கிய சின்னமாகவே மாற்றினான். அடையாளமாக, இந்த சமுதாயத்தினுடைய அடையாளமாக மாற்றினான். அதை வணக்கமாக மாற்றினான். இறுதி கியாமத்து வரையிலும் அந்த வழக்கத்தை தரிபாடாக இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தான். எனவே இது ஒரு குடும்பத்தினுடைய தியாக பாடம். எனவே அல்லாஹ்வுக்கு இந்த இறைச்சியும் சரி இரத்தமும் சரி தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்லுகிறான். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. இறைவனுக்கு எந்த விதமான அந்த தேவையும் இல்லை. எந்த விதமான இறைச்சியோ அல்லது இரத்தத்தோ நீங்கள் ஓட்டக்கூடிய அத்துணையும் அவனுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு என்ன தேவை? அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், இறைவனுக்கு முன்னால் இந்த உலக ஆசைகளோ உலக விஷயங்களோ என்னை நீ நெருங்குவதை விட அது தடையாக இருக்குமானால் அதை நீ இழக்க வேண்டும். அது உனக்கு எவ்வளவு பிடித்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நான் என்னோடு நீ நெருங்க வேண்டும் என்றால் அதை நீ இழந்து விட்டால், இழப்பதற்கு நீ தயாராக இருந்தால் அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். அதுதான் உன்னுடைய தக்வா, அதுதான் எனக்கு வேண்டும் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் அறுக்கக்கூடிய மிருகங்கள் அது ஒரு குறியீடு. அல்லாஹ் தஆலா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க வேண்டும் என்று எண்ணினான். ஒரு மகனை தகப்பன் அறுக்க வேண்டும் என்பதை இறைவன் எதிர்பார்ப்பானா? அல்ல. அதற்கு துணிகின்றீர்களா? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமோ உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உனக்கு பிடித்தமானது என்று நீ வாழ்க்கையில் பிடித்துக் கொண்டு பற்றாக இருக்கிறாயே, அதை நீ எனக்காக விடுவதற்கு தயாராக இருக்கிறாயா என்பதைத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலிருந்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்தான். அந்த துணிச்சல் அவர்களுக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்டை பகரமாக இறக்கி இதை அறுத்து பலியிடுங்கள் என்பதாக மாற்றினான். இது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். தீய செயல்களை விடுவது, அகங்காரத்தை விடுவது, ஆணவத்தை விடுவது. நீங்கள் அறுக்கின்ற அந்த குர்பானி கத்தியை கொண்டு அந்த மிருகத்தினுடைய கழுத்தில் வைத்து அறுக்கின்ற பொழுது நீங்கள் மிருகத்தை அறுப்பதில்லை, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அகந்தையும் ஆணவத்தையும் சுயநலத்தையும் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட செயல்களையும் பாவங்களையும் விட்டு விடுவதுதான், அறுத்து குர்பானி செய்வதுதான். அந்த மிருகத்தை அறுப்பதற்கு முன்னால் நீங்கள் இவைகளை அறுத்து பலியிட வேண்டும். உள்ளத்தின் ரீதியாக, உள ரீதியாக, உளவியல் ரீதியாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான குர்பானி. முற்றிலுமாக இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அம்மையார் தாயார். இந்த கீழ்ப்படிதலை தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். இந்த ஈதுல் அல்ஹாவினுடைய மிக முக்கியமான பாடமும் அதுதான், கீழ்ப்படிய வேண்டும். அதுபோன்று அல்லாஹ் தஆலா இந்த உயிரை அழுத்து பலியிடக்கூடிய சமயத்தில் கூட நீங்கள் கருணையோடும் அந்த உயிருக்கு மதிப்பளித்தும் நீங்கள் நல்ல முறையில் வழி தெரியாத வண்ணம் கத்தியை மறைத்து வைத்து நன்கு தீட்டி நொடிப்பொழுதிலே அதை அறுத்து இறைவனுக்காக பலியிட வேண்டும். அந்த மிருகத்தை கொடுமை செய்து அந்த மிருகத்தை நீங்கள் டார்ச்சர் செய்து கொள்வதற்கு இடமில்லை இஸ்லாத்திலே. கருணை காட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்.
இன்று தொழிற்சாலைகளில் நீங்கள் பார்க்கலாம், உணவுக்காக மட்டுமே அறுக்க வேண்டும் என்கின்ற அந்த உணவுக்காகவே மிருகங்களை வளர்த்து உணவுக்காகவே அதை கண்ட மேனிக்கு அறுத்து துண்டாக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். கொடுமை செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாம் மிக ரொம்ப ஸ்ட்ரிக்டான வழிமுறைகளை சொல்லி அதற்கு வழி தெரியாத அளவிற்கு, உணராத அளவிற்கு நீங்கள் அறுக்க வேண்டும். கத்தியை நன்றாக தீட்டி அறுக்க வேண்டும். இன்னொரு விலங்கிற்கு முன்னால் நீங்கள் அந்த விலங்கி அறுப்பதை காட்டக்கூடாது என்றெல்லாம் பல விதிமுறைகளை வைத்து ஒரு அறத்தை பேணி பலியிடுவதிலும் கருணை காட்ட வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை, ஒரு வித்தியாசமான கோணத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இஸ்லாத்துல தியாகம் தியாகம் என்று சொல்கிறீர்கள். தியாகம் என்றால் அனைத்தையும் விட்டுவிட்டு காட்டுக்கு போய் உட்கார்ந்து நம்ம தியானம் செய்வதுதான் தியாகமா? தியாகம் என்பது இந்த ஈதுல் அல்ஹாவில தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே, தியாகம் செய்ய வேண்டும் என்றால் துறவனத்தை கடைபிடிப்பதுதான் தியாகமா என்றால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாம் சற்று வித்தியாசமானது. நீங்கள் வாழ வேண்டும் உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் நீங்கள் உலகத்தில் எல்லோரோடும் சேர்ந்து குடும்பம் இருக்க வேண்டும், பிசினஸ் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், எல்லாம் செய்யணும். ஆனால் உங்களுடைய உள்ளத்தை இறைவனோடு வைத்திருக்க வேண்டும். உலகம் உங்களை ஆளக்கூடாது, உங்கள் உள்ளத்தை ஆளக்கூடாது, உங்கள் கைகளில் இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தை ஆளக்கூடியதாக மாறக்கூடாது. இஸ்லாத்தில் துறவரம் என்பது இப்படிப்பட்ட துறவரம் தான். ஒரு குளத்தில் தாமரை தண்ணீரின் மீது எப்படி இருக்கிறதோ, தண்ணீரில் மூழ்கி விடாமல் தண்ணீரில் படாமல் எப்படி இருக்கிறதோ, ஆனால் தண்ணீரிலிருந்து உணவுகளை எடுத்துக் கொள்கிறது தாமரை. அதுபோன்று நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உலக பற்றற்ற நிலை இருக்க வேண்டும். ஆனால் இறைவனோடு உங்களுடைய உள்ளம் இணைந்து இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய துறவரத்தினுடைய அகமியம். ஆக இது மிகப்பெரிய சமூக பங்கீடு, சமநிலையை காக்கக்கூடியது. குர்பானியின் மூலமாக பல இறைச்சிகள் பங்களிக்கப்படுகின்றன, ஏழைகளுக்கு உணவளிக்கப்படுகின்றன, உறவினர்களுடைய உறவு பலப்படுகின்றன, உறவினர்களுக்கு நாம் வழங்குகிறோம். இப்படி இந்த குர்பானியுடைய அமலாக இருக்கட்டும், ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கட்டும், ஹஜ்ஜிலே சமத்துவம் நிலைநாட்டப்படுகிறது. ஏழைகளும் பணக்காரரும் ஓரிடத்தில் ஓரணியாக நிற ஜாதி மத பேதமின்றி ஒரே சீருடையிலே இறைவனை வணங்கக்கூடிய அந்த உன்னதமான நிகழ்வு நடக்கக்கூடிய நாள் இது. உலக மாநாடு, சமத்துவ மாநாடு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பல அகமியங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த ஈதுல் அல்ஹாவினுடைய தத்துவத்தை நாம் புரிந்து இந்த நாளை நாம் பின்பற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த நாளிலே மகிழ்ச்சி பொங்கக்கூடிய சிறப்பான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்து, இந்த தீனுடைய அமல்களிலே இந்த நாள் நாம் செய்யக்கூடிய இந்த அமலை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அதை தொடர வேண்டும். குர்பானை கெட்ட செயல்களை விட்டு, கெட்ட எண்ணங்களை விட்டு, நாம் அகந்தையை, ஆணவத்தை எல்லாத்தையும் விட்டு குர்பானை கொடுக்கிறோம் என்று சொல்கிறோம். இன்று மட்டுமல்ல, இதற்கு பின்னுடைய நாட்களிலும், நாம் வாழக்கூடிய நாட்களிலும் அந்த குர்பானை நாம் அகத்தால் செய்ய வேண்டும் என்பதை நான் நினைவூட்டி, இந்த ஒரு நாளோடு மட்டும் நம்முடைய நற்செயல்கள் நின்று விடாமல் உலகம் காலம், நம்முடைய ஆயுள் காலம் வரை நாம் அதை தொடர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொண்டு, எனக்கும் உங்களுக்குமாக வசியத்தை செய்து கொண்டு இந்த அற்புதமான உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.